வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. கடந்த பல வருடங்களாக திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வந்த நடிகர் அஜித் அதற்கு இணையாக தற்போது சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் கார் பந்தயங்களில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். மேலும் கார் பந்தயங்களில் கலந்து கொள்வதற்காக அவர் தற்போது வெளிநாடுகளில் அதிக நேரம் செலவழித்து வருகிறார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்காக நேற்று அதிகாலை சென்னை வந்திருந்தார். சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. ஆனால் காலை 6:40 மணிக்கே தனது மனைவி ஷாலினியுடன் வெள்ளை நிற கோட் ஷூட் போட்டு வந்த அஜித் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காகவும் ரசிகர்களின் கூட்டத்தை தவிர்க்கவும் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே வரிசையில் காத்திருந்தார். 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதும் முதல் ஆளாக அவர் வாக்களித்தார். அதைத் தொடர்ந்து அஜித் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் வருமா என்ற கேள்விக்கு மாற்றம் தேவையில்லை என அவர் பதிலளித்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எஸ்ஐடி கல்லூரியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்திக்கையில், தமிழ்நாடு வெல்லும், தமிழக வளர்ச்சிக்கு தவறாமல் வாக்களியுங்கள், நீங்கள் அளிக்கப் போவது வாக்கு மட்டுமல்ல, தமிழகத்தை காக்கும் கேடயம் என்றார். மேலும் அஜித்திடம் இந்த தேர்தலில் மாற்றம் வேண்டுமா என கேட்டதற்கு அவர் மாற்றம் தேவையில்லை என பதிலளித்துள்ளது குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என செய்தியாளர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் கேட்டனர். அதற்கு அவர், மாற்றம் தேவையில்லை என அஜித் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார், அவருக்கு எனது நன்றி என்றார். இதையடுத்து இது சமூக வலைதளங்களில் திமுகவினரால் வேகமாக பரப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாற்றம் தேவையில்லை என்ற கருத்தை அஜித் சொல்லவில்லை என அவரது மேனேஜர் சுரேஷ் சந்திரா அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் தொடர்பாக நடிகர் அஜித் குமாரின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடிகர் அஜித் குமார் நோ நீட் டு சேஞ்ச், அதாவது மாற்றம் தேவையில்லை என்று செய்தியாளர்களிடம் கூறவில்லை, அவர் அப்படியான எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். செய்தியாளர் ஒருவர் அஜித்திடம் மைக்கை நீட்டி தமிழகத்தில் மாற்றம் தேவையா என கேட்டதாகவும், அதற்கு அஜித் பேட்டி வேண்டாம் என்பதைத்தான் தேவையில்லை என்று கூறியிருந்தார் என்றும் சுரேஷ் சந்திரா அந்த அறிக்கையில் விளக்கியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.